கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு விலையை கட்டுப்படுத்துவதற்குரிய அரசியல் போரை முன்னெடுத்து வரும் எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளன. இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள பிரதான கட்சிகள் ஆரம்பகட்ட பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கூட்டணி அமைப்பதற்கு கொள்கை அடிப்படையில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அறிய முடிகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலம் தேசிய மக்கள் சக்தி கிடைக்காது என எதிரணிகள் நம்புகின்றன. எனவேதான் உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சித்து வருகின்றன. பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சாரதியாக செயல்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். 2006 டிசம்பர் 15 பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதன்போது அறிவிக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் பிள்ளையானை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அவரின் சாரதியாக செயல்பட்ட நபரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் 21 தேர்தல் ஆணைக்குழு கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னார் பிரதேசத்தில் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக இவ்வாறு ஆணைக்குழு கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி மன்னார் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட கருத்து தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழு எதிர்வரும் 21 கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரமானியம் இன்மையால் அம்பாறை உட்பட பல பிரதேசங்களில் உள்ள விவசாயிகள் தற்போது கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பருவகால விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் தேவையான உரங்கள் கிடைக்காததனால் பயிற்சியை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அம்பாறை பிரதேசத்தில் இம்மாதம் பருவத்தில் நெற்செய்கை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளுக்கு அரசால் வழங்கப்படும் உரமானியம் வழங்கப்படாததனால் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நொச்சியாகம பிரதேசத்தில் உள்ள நெற்செய்கையாளர்களும் உரமானியம் கிடைக்காதனால் நஷ்டமடைந்துள்ளனர். உரிய நேரத்தில் உரமிட முடியாதனால் ஏல பயிர்ச்செய்கை அறுவடை கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை 14,678 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலி, குமட்டல் மற்றும் வாந்தி, தோலில் சிவப்பு நிற கொப்பளங்கள் மற்றும் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காய்ச்சல், தலைவலி, தசை உளைவு, மூட்டுகளில் வலி, சரும எரிச்சல் உள்ளவர்கள் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். விசேடமாக புத்தாண்டு காலப்பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, தசை உளைவு, மூட்டுகளில் வலி, சரும எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி பேதி, தசை வீக்கம் என்பனவும் எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தெற்கு அதிவேக வீதியில் கொழும்பிலிருந்து தொடங்கொடை நோக்கி பயணித்த பருப்பு ஏற்றி சென்ற லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் அந்த பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. லொரியின் பின்புற சக்கரம் பிரிந்து சென்றதனால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் லொரி கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புத்தளம் ஆனமடுவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளான நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று முன்தினம் இரவு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 15ஆம் தேதி கடையொன்றுக்கு அருகில் அதே பகுதியைச் சேர்ந்த 2 நபர்களால் குறித்த நபர் கடுமையாக தாக்கப்பட்டதால் மரணம் ஏற்பட்டதாக ஆனமடுவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கொட்டிகச்சிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சடலம் ஆனமடுவ மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது வீதி விபத்தினால் ஏற்பட்ட மரணமா அல்லது கொலையா என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்ப நிகழ்வு தொடர்பில் போலி அழைப்புதல் ஒன்று பரப்பப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்க பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் இந்த போலி அழைப்புதல் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்புதல் ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத்குமார் நாயக்காவின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக யாருக்கும் இதுபோன்ற சிறப்பு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த போலி ஆவணத்தின் அடிப்படையில் ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக ஒரு விசேட வரிசை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் பரவி வருவதாகவும் அவற்றில் எந்த உண்மையும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தட்டா தெரு சந்தியில் வைத்து நேற்றைய தினம் 2 இளைஞர்கள் 52 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைதான சந்தேக நபர்கள் இருவரும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விமானத்தில் உணவு கொடுப்பனவை மறு ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிர்வாகத்துக்கு பல முறை தகவல் தெரிவித்த போதும் சரியான தேர்வு கிடைக்கப்பெறவில்லை என்றும் இதனால் பணி நேரத்துக்கு ஏற்றவாறு வேலைநிறுத்த போராட்டத்தை ஏப்ரல் மாதத்தில் தொடங்கியதாக சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அதற்கு அமைய அவர்கள் பணிப்பட்டியல்களின்படி பணிபுரிவார்கள் என்றும் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பணியாளர் மையத்தில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் பாதுகாப்பு மற்றும் அவசரகால நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதையும் சங்கம் வலியுறுத்தியது. அதேவேளை கடந்த காலத்தில் துவண்டு போன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்போது சாதகமான வளர்ச்சியை எட்டியுள்ள நிலையில் கோவிட் தொற்று நோய்களின் போது செய்யப்பட்ட கொடுப்பனவு நிறுத்தங்களை மீண்டும் வழங்குமாறு கேபின் குழு உறுப்பினர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அளுத்கம பகுதியில் உள்ள வீடு மற்றும் விற்பனை நிலையம் கொண்ட 3 மாடி கட்டிடம் தீக்கிரையாகியுள்ளது. நேற்று காலை இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல் கிடைத்ததை அடுத்து அளுத்கம காவல் நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று தீயணைப்பு படையுடன் இணைந்து தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். நகைகள் மற்றும் மர வேலைப்பாடு பொருட்கள் விற்பனை செய்யும் கட்டடத்திலேயே இந்த தீப்பரவல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் போது இந்த இடத்தில் பணியாளர் ஒருவர் மட்டுமே இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மேலதிக விசாரணைகளை அளுத்கம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தந்தை செலுத்திய டெப்பர் வாகன செல்லுக்குள் சிக்கி 1.5 வயது உடைய பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அம்பாள்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை தந்தை செலுத்திய டெப்பர் வாகன முன் சில்லுக்குள் நசியுண்டு 1.5 வயதுடைய பெண் குழந்தை உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்தை சென்று பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ். சிவபால சுப்பிரமணியம் உடற்கூற்று பெற விசாரணைகளின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணியாக வந்த பெண்ணொருவரிடம் தனியார் பேருந்தில் நபர் ஒருவர் தவறாக நடந்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த வெளிநாட்டு பெண் கொழும்பில் தனியார் பேருந்து ஒன்றில் பயணிக்கும் போது சில்லறை வியாபாரி ஒருவர் அருகில் அமர்ந்து அப்பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார். இதன்போது குறித்த பெண் அங்கிருந்தவர்களிடம் தெரிவித்ததை அடுத்து பேருந்து நடத்துனர் உள்ளிட்டவர்கள் அந்த நபரை வேறு இருக்கையில் அமர செய்துள்ளனர்.
பின்னர் அந்த பெண் பேருந்திலிருந்து இறங்கி கோல்பேஸ் கடற்கரைக்கு சென்றுள்ள நிலையில் அந்த நபர் அங்கும் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். இதன்போது மிகவும் அச்சமடைந்த பெண் அங்கிருந்தவர்களிடம் கூறிய நிலையில் அவர்கள் அந்த நபரை வெளியேற்றியுள்ளனர். இச்சம்பவங்களை குறித்த வெளிநாட்டு பெண் காணொலியாக அவரது சமூக ஊடக பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். குறித்த காணொலியில் இலங்கை பேருந்தில் கிடைத்த மிக மோசமான அனுபவம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இனி மிகவும் கவனமாக இருக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலாத்துறையில் மிக முக்கிய இடம் வகிக்கும் இலங்கையில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகுவது சமூக பார்வையில் கரும்புள்ளிகளாக மாறுகின்றமை மிக கவலைக்குரிய விடயமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.